பெருத்தனை. நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்கையா. நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்கண்ணா. நமச்சிவாய வாழ்க. இன்னைக்கு நம்ம நேற்று வரை உயிர் இறைவனை துயில் எழுப்பியது. அது திரு பள்ளி எழுச்சி, இறைவனை எழுந்தருளச் செய்தது. இந்த திருவெம்பாவை என்பது குரு, அதாவது பக்குவ நிலையில் உள்ள ஆன்மா சக ஆன்மாக்களை பள்ளி எழுப்புவது. ஒருவர் இறைவனை பற்றி உணர்ந்திருந்தவர் இறைவனை பிறருக்கு உணர்வித்தல் என்ற நிலையிலே ஆலயத்திற்கு வழிபட அதிகாலையில் எழுந்து அன்பர்கள் செல்கின்றார்கள். ஒவ்வொருவராக வீடு தோறும் துயில் எழுப்பி அழைத்து செல்வது மரபு. இன்றும் எங்களுடைய அமரகுந்தியிலே ஆலயத்திலிருந்து காலை சரியாக ஒரு 4:20 பாலகிருஷ்ணன் என்ற ஒரு அன்பர், அவர் பாட்டுக்கு யார் வராங்களோ இல்லையோ, அவர் அந்த மேல சிவாய நமவோம் சிவாய நம்மன்ட்டு மிருதங்கம் வாசித்து அவரும் ஷேக்ஸ்பியர் இன்னும் 2 பேர் கிளம்புவாங்க. அப்படியே ஒரு 7:30 மணிக்கு ஆலயத்துக்கு வரும்பொழுது ஒரு 400 பேர் திருவெம்பாவை பாடி, தமிழகத்துல எங்குமே இல்லாத ஒரு வழிபாடு அந்த ஊர்ல நடக்கும். அந்த ஊரில் இருந்தவர்களெல்லாம் நான் பழைய காலத்திலே மிக வேலை வாய்ப்பு இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் அப்படி இருந்தவர்கள். இன்னைக்கு கோடீஸ்வரருக்கு கம்மியா அந்த ஊர்ல ஒருத்தர் கூட கிடையாது. அந்த அளவு இந்த வழிபாடு அவர்களை உயர்த்தியது. அதனால் அவர்கள் எல்லோரும் பெரும் பொறுப்பு, ஆசிரியராக, ஆர்டிஓ, எம்எல்ஏ, இப்படி பல்வேறு பொறுப்புகள் இருந்தாலும் கூட அந்த அதிகாலை 4 மணி வழிபாட்டிற்கு எல்லோரும் தயாராக இருப்பார்கள். நான் நகைச்சுவையாக கூறுவதுண்டு, உடல் பெருத்து குண்டாக வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் எனில், அமரகுந்தியிலே 30 நாட்கள் இந்த திருவாதிரை, நம்முடைய மார்கழி மாதத்திலே 29 நாட்களும் பஜனையில் கலந்து கொண்டால் போதும், உடல் பெருத்து. ஏன்னா ஒரு வீட்டுல பாதாம் பால் குளிர்ல நடிக்கிட்டு போறோம், ஒரு வீட்டுல டீ, அடடா வேற லெவல். என்ன தமிழகத்துல எங்கேயுமே இன்றைய காலகட்டத்துல இவ்வளவு சிறப்பா அந்த திருவெம்பாவை பாடி அன்பர்கள் இறைவனை வழிபடுவது காணதற்கு அரிதான காட்சி. அப்படி என் பிள்ளைகள் எப்படி மீனாட்சி, ரேன்னு எல்லாம் குட்டி குட்டி பிள்ளைங்களா இருந்தாங்களோ, அப்ப அவங்களும் சின்ன பசங்க, அவங்களெல்லாம் அழைச்சிட்டு நான் அவங்க ஊருக்கு போயிருக்கேன். ஆக அங்கே அப்படித்தான் நிகழும். பக்குவப்பட்ட ஒரு ஆன்மா பிற ஆன்மாக்களை, நீ ஏன் தூங்கிக் கொண்டிருக்கிறாய், வா சென்று இறைவனை வழிபடுவோம் என்று அழைப்பதே இந்த திருவெம்பாவை. அங்கே முதலிலே ஒரு பெண் செல்கிறார். ஏனெனில் ஆன்மாக்கள் எல்லாம் பெண். ஒரு ஆண்டாள் வரலாற்றிலே ஒரு கதை உண்டு. ஒரு முறை ஒரு துறவியானவர் பக்தமீராவுடைய நாட்டிற்கு வருகிறார். அவர் ஒரு பெரிய விரதி, பெண்கள் முகத்தில் விழிக்க மாட்டார். அவர் அப்படி ஒரு கடுமையான விரதம் இருப்பவர். அவருக்கு பெண்கள் வந்தா மறைச்சிக்கு திறம்பி, இவர் மூஞ்சிக்கு மறைச்சி திரைப்பிடிக்கவே ஒரு 2 பேர் போயிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு குரு. ஒரு முறை அவர் பக்தமீரால் அவர்களுடைய ஊருக்கு செல்கிறார். சென்றவுடனே இவருடைய அருமை பெருமைகளை கேள்விப்பட்ட மீராம்மையார், நான் அந்த துறவியை அடியேன் தரிசிக்க வேண்டும் என்று கேட்க, அவர் இளவரசி பக்தமீரா, ராணி கேட்ட இது மாதிரி தரிசிக்க அனுமதி வேண்டும் என்று மகாராணியார் இளவரசியார் சொல்லி அனுப்புறாங்க. அந்த துறவி அவர்கள் சீடர் மூலம், எங்கள் குருநாதர் பெண்களை பார்ப்பது கிடையாது என்று அங்கே சென்று கூறுகிறார்கள் அன்னையிடம், மீராவிடம். அப்பொழுது மீரா தேவியார் கலகல என்று சிரித்து விட்டார். சிரித்து, அப்படியா,
சரி, பரவாயில்லை, செல்லுங்கள் என்று கூறிவிட்டார். அந்த சீடர்கள் நேராக பக்த மீரா அம்மையாரிடம் வந்தார்கள். பக்த மீரா அம்மாவிடம் விடைபெற்று அந்த குருநாதரிடம் வந்தார். என்ன நிகழ்ந்தது அரண்மனையில் என்று கேட்டார் குருநாதர். அப்பொழுது சீடர்கள் சொன்னார்கள், ஐயா, நாங்கள் சென்று தங்களுடைய தவநிலையை சொன்னோம். ஆனால் அந்த அம்மா சிரித்து விட்டார்கள். அவர்கள் ஏன் சிரித்தார்கள் என்று தெரியவில்லை என்றார்கள் சீடர்கள். அந்த துறவிக்கு இது போல அனுபவம் நிகழ்ந்தது கிடையாது. ஏனெனில் இவர் பார்க்கவில்லை என்றால் வருத்தப்படுவதை தான் அவர் சந்தித்திருக்கிறார். உடனே இவருக்கு ஏன் தூங்க முடியல. நான் வரலன்னு சொன்னா மீராபாய் ஏன் சிரிக்கணும், அதானே அப்படின்னு மண்ட குழப்பம். ஒரு நாள் 2 நாள் 1 வாரம் ஒடிச்சுக்கிறால, தூக்கமே இல்லை, தூக்கம் கெட்டு போச்சு. எதுக்கு இந்த அம்மா சிரிச்சிருப்பாங்க, ஒன்றும் புரியல. அப்புறம் அவர் என்ன செய்யறாருன்னா, சரி சீடர்களே, நான் அரண்மனைக்கு வருவதற்கு சம்மதிக்கிறேன். என் முன் ஒரு கனத்தை திரையிட வேண்டும். திரையின் பின்புறத்திலே நான் அமர்ந்து கொள்வேன். எனக்கு பாத பூஜை செய்ய மட்டும் நான் பக்த மீராவுக்கு அனுமதி தருகிறேன் என்று கூறுகிறார். அதே போல ஏற்பாடாகிறது. திரைக்கு பின்புறத்திலே நம்முடைய பெண்கள் முகத்தில் முழிக்காத துறவியார் அமர்ந்திருக்கிறார். அன்னை மீராபாய் வந்தார்கள். அந்த துறவியின் பாதங்களை கழுவி பாத பூஜை செய்து குருவே என்று வழிபட்டார்கள். எல்லாம் முடிந்தது. சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் முடிந்த பிறகு அந்த துறவியார் தன் மனத்தில் இருந்த அந்த ஒரு அடக்க முடியாத கேள்வி, அம்மா பக்த மீரா, உன்னுடைய பக்தி நாங்கள் எல்லாம் அறிந்தது. மற்றவர்கள் நான் வரவில்லை என்றால் சிரித்திருந்தால் நான் கவலைப்பட்டு இருக்க மாட்டேன். என் சீடர்கள் நான் உங்களை தரிசிக்க முடியாது என்று கூறிய பொழுது நீங்கள் வருத்தப்படாமல் ஏன் சிரித்தீர்கள் என்று கேட்க, உடனே ஓ அதுவா, தாங்கள் பெரியவர்கள், தாங்கள் அறியாத ஒன்றாய் எனக்கு தெரிந்திருக்க போகிறது என்றார் பக்த மீரா. உடனே நம்மாளு யாரு, பெண்கள் முகத்தில் விழிக்காதவர், அவரு என்ன பண்ணாரு, இல்லை மீராபாய், தாங்கள் சொல்லித்தான் ஆக வேண்டும். 1 வாரமாக நான் உறங்கவில்லை. ஏன் நான் வரவில்லை என்றால் வருத்தப்படாமல் தாங்கள் ஏன் சிரித்தீர்கள் என்பது எனக்கு மிக மன உளைச்சலாக இருக்கிறது. அன்பு கூர்ந்து தாங்கள் விடையளிக்க வேண்டும் அப்படின்னு திரைக்காந்தாட்டிலிருந்து குரல் வருது. அப்பொழுது பக்த மீரா மிக பணிவோடு அவரை வணங்கி திரைக்கின்றவர பாதத்தை தொட்டு வணங்கிய பின் கூறுகிறார், சுவாமி, எனக்கு தெரிந்தவரை இந்த பிரபஞ்சத்திலே இறைவன் மட்டுமே ஆண், எல்லா உயிர்களும் பெண். எப்படி பெண்கள் கணவனை அடைய விரும்புகிறார்களோ அதுபோல எல்லா உயிர்களும் இறைவனை அடைய விரும்புகின்றன. பரமாத்மி மட்டுமே ஆண், மற்ற உயிர்கள் எல்லாம் அவரை அடைய தவம் செய்யவை. இதை நான் படித்து கேட்டு உணர்ந்து அறிந்திருக்கிறேன். பகவானுக்கு இணையான ஒரு ஆண்மகன் தாங்கள் என்பதை கேட்ட பொழுது எனக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை என்றார் பக்த மீரா. அடுத்த கணம் திரை தானாக விலகியது. துறவியார் பக்த மீராவை காலில் விழுந்தார். அம்மணி, நீயே என் குரு, எனக்கு ஞானம் தந்தாய். பகவான் கிருஷ்ணனை தவிர வேறு யார் ஆண்? ஆக என்னை மன்னித்து விடம்மா. இனி நான் இதுபோல் தேவையற்ற சம்பிரதாயங்களை கடைபிடிக்க மாட்டேன் என்று அன்னையாரிடம் ஆசி பெற்றதாக ஒரு அற்புதமான வரலாறு. இது கதை கிடையாது. பக்த மீராபாய் வட இந்தியாவில் வாழ்ந்தவர். அவருடைய பதிகங்கள்லாம் எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்கள் மிக அற்புதமாக பாடியிருப்பாங்க. ரொம்ப அற்புதமான திருவாசகத்தை போன்றது அந்த மீராவுடைய பாசுரங்கள். அப்படி இங்கே பதியாகிய இறைவன் எழுந்து பள்ளியிலிருந்து எழுந்து நின்றாரு. அவரை கும்பிட பசுக்கள் செல்கின்றன. செல்லும் பொழுது பக்குவப்பட்ட ஒரு உயிர் போய் தன்னுடைய அண்டை வீட்டு தோழியை எழுப்புவதாக முதல் பாடல் தொடங்குகிறது. அங்கே போய் கதவை தட்டுகிறார்கள். என்ன பெண் தோழி, எழுந்திரு, நேற்று இரவு நாம் ஆலயத்திலே பேசிக் கொண்டிருந்த பொழுது எல்லாருக்கும் முன்பாக நான் வந்து கதவை திறப்பேன் என்று சொன்னாயே. இன்று நாங்கள் என்ன செய்கின்றோம்? தொடக்கம் முடிவும் இல்லாத அரும்பெரும் ஒளிவடிவான நம் இறைவனை பாடிக்கொண்டிருக்கிறோம் உன் வீட்டு வாயிலிலே.
ஆனால் நீ என்ன செய்கிறாய்? உறங்கிக் கொண்டிருக்கிறாய். நாங்கள் பாடுவது உன் செவியில் விளைவில்லை போலும். எனவே உன்னுடைய செவி என்ன வன் செவியோ, ஒருவேளை கேட்காத காதோ என்ன? நாங்கள் நேற்று இரவு நாம் எல்லாம் ஆலயத்திற்கு சென்ற பொழுது வழியிலே அன்பர்கள் இறைவனை வாழ்த்தி வந்தம் சென்றார்கள். அது கேட்டதுமே நீ விம்மி விரும்பி மெய்மறந்து நீயும் தேமி அழ ஆரம்பித்து விட்டாய். தென்னா என்ன என்று அவர்கள் தென்னாடைய சிவனே என்று சொல்லும் பொழுது நீ தீ சேர்ந்த மெழுகாக உருகி கரைந்து போனாய். அந்த அன்பு என்னாயிற்று? இறைவன்பால் வைத்த பற்றுக்கு பதிலாக இந்த உடலின் தூக்கத்திற்கான இந்த படுக்கையின் மேல் நாங்கள் எழுப்பியும் நீ ஏன் ஏதும் ஆகாதவள் போல எழுந்து அமர்வதும் நிற்பதும் பொருள்வதுமாக இருக்கிறாய். என்னாயிற்று உனக்கு என் தோழி? எழுந்தருள் என்று மிக சுவையாக அந்த பாடலை மணிவாசக பெருமான் பாடுகிறார். இந்த பாடல் திருவண்ணாமலையிலே ஆதி அருணாசல ஆலயத்திற்கு செல்லும் வழியிலே மணிவாசகர் திருவெம்பாவை பாடிய ஒரு சிறிய ஆலயம் இருக்கிறது. அந்த திரும்பும் இடத்தில் அங்கிருந்து மணிவாசகர் பாடியதாக இங்கே பதிவுகள் இருக்கின்றன. ஆதி அருணாசலமே திருவண்ணாமலையின் உண்மையான அண்ணாமலையார். ஆதி அருணாசலேஸ்வரர் வேறு, அண்ணாமலையார் வேறு. ஏனெனில் நம்முடைய அந்த திருவண்ணாமலை ஜோதியா இறைவன் என்ற நிலைக்கு முன்பாகவே ஆதி அருணாசலம் இருந்தது. அருணகிரிநாத பெருமான் பாடும் பொழுது கூட ஏறுமயிலேறி விளையாடும் முகம் ஒன்று, ஈசருடன் ஞான முகம் பேச முகம் ஒன்று, கூறுமடி ஆர்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேள்வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமானே என்று பாடுவார். அது அங்கே அருணாசலேஸ்வரர் அண்ணாமலையாரை விட அருணாசலேஸ்வரரே ஆதிமூர்த்தி. அதனால் மணிவாசகர் அங்கு அடியார்கள் ஆதி அருணாசலேஸ்வரை வழிபடுவதை பார்த்து பாடுவதாக இந்த பாடல் அமைகிறது. மிக அற்புதமான அந்த திருவெம்பாவை. ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் சோதியை யாம் பாடக் கேட்டேயும் வாழ்த்தடங்கண் மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்களல்கள் வாழ்த்திய வாழ்த்து ஒளிபோய் விதிவாய்க் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டும் இங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே இதே என் தோழி பரிசேலோ எம் பாவ எம் தோழி வீதிவாய் கேட்டலுமே மாதேவன் வார்களல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து மெய்மறந்து ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியே வீதிவாய் கேட்டலுமே யாம் பாடக் கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ எம் தோழி பரிசேலோர் எம் பாவ
என்னுடைய அன்பிற்குரிய தோழியே, ஏன் இப்படி பாவையாகிய பொம்மை போல இந்த படுக்கையில் கிடக்கின்றாய்? எழுந்திரு. இதோ நம்முடைய முடிவும் அந்த முடிவும் ஆரம்பமும் முடிவும் இல்லாத அரும்பெரும் சிறப்புகளை உடைய சோதியை நாங்கள் பாடுகின்றோம். நேற்று நாங்கள் பாடிய பொழுது நீ விம்மி விம்மி மெய்மறந்திருந்தாயே. இன்று அதைத்தானே பாடுகின்றோம். அவரும் எழுந்து நமக்காக காத்திருக்கிறார். உறங்காதே பெண்ணே, எழுந்து அருள்வாயாக என்று இங்கே இந்த தூங்காமல் எழுந்திரு என்று முதல் பாடல் முற்று பெறுகிறது. இந்த திருவாசகம் இது நாம் நனவின் சாதாரண நிலையில் நாம் ஆலயத்திற்கு சென்று வழிபடும் போது இருக்கும் உணர்வுகளையும் அதிகாலை எழுந்திருக்கும் பொழுது நமக்குள் அப்பதான் நல்ல தூக்கம் வரும். அதையும் காட்டி இவ்வளவு அருமையாக மணிவாசக பெருந்தகை அப்படி அன்பா, ஏய் என்னடி இன்னும் தூக்கம், எந்திரி கோயிலுக்கு லேட்டாச்சு அப்படி எல்லாம் சொல்லல. அம்மா கண்ணே ஸ்கூலுக்கு நேரம் ஆச்சுடா தங்கம் ஏந்திரிங்கிற மாதிரி இந்த பாடல் அப்படியே உயிரை வருடி கொடுப்பது போன்ற ஒரு அற்புதமான பாடல். என்ன அதிகம் மந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும் யாம் பாட கேட்டேயும் வாழ்தடங்கன் மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்து ஒளிவாய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மருந்து போதாரமளியின் மேல் புரண்டும் இங்கம் ஏதேனுமாகாள் கிடந்தாள் என்னே என்னே இதே எம் தோழி பரிசேலோ எம் பாவா. நமச்சிவாய வாழ்க. எங்கள் ஊரிலே இறந்த காலத்தில் 4 மணிக்கு எங்க வீட்டுல இருந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் கோயிலுக்கு போகணும். ஒரு 120 உருப்படிங்க, குட்டி குட்டி பிள்ளைங்க. நான் அங்க வீட்டுல இருந்து ஏந்திச்சு அவதியா குளிச்சுட்டு ஒடியாந்தா ரெகுலரா 2 நாளைக்கு துரத்துவேன். எங்க பிள்ளைங்களாம் அங்கிள் ஏங்க அங்கிள் ஏன் நாங்க உங்களுக்கு முன்னா வந்துட்டோம் பத்தியானா. அங்கே கண்ணின்னு ஒரு பாப்பாவும் நித்யா அப்படின்னு ஒரு பாப்பா, அவ சென்னையில இருக்கா, ஒருத்தர் டாக்டரா இருக்கா. அவங்க 2 பேரும் நான் 4 மணிக்கு வீட்டுல எழுந்து இங்க 4:30 மணிக்கு வர்றதுக்குள்ள இதுங்க 3:45 அந்த வாட்ச்மேன் சொல்லுவாரு, இதுங்க 2 பிசாசு மாதிரி 3 மணிக்கே வந்துருச்சுங்கயா. என்ன உணர்வு எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம். எங்கள் அந்த தலைமுறை இந்த டீச்சர்ஸ் ஸ்ட்ரைக் நடந்த டைம் 1981 97 வரைக்கும் அடியேனிடம் பயிற்சி பெற்ற குழந்தைகள் செய்த தவம் அதுக்கு முன்பு யாரும் செய்தது கிடையாது. இன்றும் வருங்காலத்தில் நடக்கும் என்பதற்கு இறையருள் எவ்வளவு ஒத்தாசை செய்யும் என்றும் தெரியாது. ஏனெனில் அப்பொழுது பெற்றோர்கள் பிள்ளைகளை ஆன்மீகம் சார்ந்து இறைவனை வழிபட்டு வளர்க்க நினைத்தார்கள். இந்த கோயிலுக்கு விட்டு தாங்கள் கோயில இவங்க வழிபது டிஸ்டர்பா இருக்கணும், குழந்தைங்களை விட்டுட்டு போற முட்டாள் தாய் தகப்பன்மார்கள் இருக்கிற உலகமா போயிடுச்சு. ஏன்னா கோயிலுக்கு வர நேரத்துல படிச்சுதான் இவங்க பிள்ளைகள் உலகத்தில் மிக சிறந்த அறிஞராகவும் தமிழ்நாட்டையும் இந்தியாவின் தலைவிதியும் மாற்றக்கூடிய பெரிய அரசியல் செம்மலாகவும் மாற போறாங்கன்னு இந்த முட்டாள் தாய்மார்களுக்கு இவன் தான் சொல்லுவான், நம்ம நித்யானந்தம். இந்த மிடில் கிளாஸ் முட்டாள்கள் இருக்காங்களே பரதேசிங்க, இவங்களால தான் தமிழ் அழிஞ்சு போச்சு.
குழந்தைகளுக்கு தமிழ் படிக்க கற்றுக்கிற ஆங்கில வழி கற்றால்தான் சோறு கிடைக்கும்னு சோத்து கல்வியை கொடுத்து ஆத்திச்சுடையும் அரும் தமிழ் பாக்களையும் குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்க்காமல் 50 வருடத்தை கொன்ற பாவிகள் இந்த 50 ஆண்டுகளாக வாழ்ந்த பெற்றோர்னு காரி துப்பு நான் நித்தியானந்தம் அன்னைக்கு வீடியோவில் கோபம் வந்தது. யோசிச்சு பார்த்தா தானே இந்த 30 ஆண்டுகளில் சுத்தமாக தமிழே தெரியாத நம் பிள்ளைங்களை வளர்த்த கேவலமான பெற்றோர்கள் வாழக்கூடிய காலகட்டத்தில் நாம் வாழ்ந்தாலும் எங்கள் பிள்ளைகள் அந்த 81 இருந்து 98 வரைக்கும் இருந்த பிள்ளைகள் அந்த வழியிலே பயிற்சி பெற்ற அந்த தேவராஜன் தான் இந்த திருநனா தியாகராஜன்ட்டு எல்லா இடங்களிலும் பெரியவரான். அவன் கிட்ட 1000 எனக்கும் அவனுக்கும் சண்டை போட்டு அது குடும்ப சண்டை. ஆனால் அந்த பையனும் அந்த ஹரிஹர தேசியன்னு ஒரு ஓதுவார், அவர் சிவாகரக தேசியர்னா ஒரு நிகழ்ச்சிக்கு 80,000 கேட்குறான் அவன் சொற்பொழிவுக்கு. எப்படியோ ஒன்று அவன் தியாகராஜன் சுந்தர தேவாரத்தை கொண்டு போயிட்டான், பெரிய புராணத்தை கொண்டு போயிட்டான். இவன் ஹரிஹரன்கிற சிவாகரக தேசிகர் ஞானசம்பந்தர் தேவாரங்களை எல்லாம் கொண்டு போய் அப்ப எங்க பிள்ளைகள் அன்னைக்கு அந்த சாதாரண ஏழை கூட அந்த ஹரிஹரனுக்கெல்லாம் பாவம் சாப்பாடு கிடையாது, அவ்வளோ வறுமை. அதையெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு ஒரு கோயில்ல ஏழை கோயில்ல வழிபாட்டு கூப்பிட்டா கூட 80,000 கேட்கறான். வருத்தமா இருக்கு. ஆமா, கூடா நட்பு கேடில் முடியும். பணத்தின்பால் ஓடும் ஆன்மாக்களின் பின்னால் செல்லக்கூடிய அருள் பெற்ற பிள்ளைகள் எல்லாம் பதறாகி போய்விடுவார்கள். ஆனால் பதறானாலும் தங்கத்தை புடம்போட தான் இது பயன்படுது, அது வேற விஷயம். இருந்தாலும் கருகி ஒண்ணுக்கும் இல்லாத போயிடுதில்லை, நெல் போல் விளைவதில்லை அல்லவா. ஆக இங்கே அந்த 1981 முதல் 98 வரை ஊராக சென்று அடியேன் பயிற்றுவித்த அந்த மாணவர்களுடைய தவமுடைய குழந்தைகள் இனி வருங்காலங்களிலாவது நல்ல பெற்றோர்களுக்கு தமிழ் மேலும் தமிழ் திருமுறைகள் மேலும் ஆத்திச்சுவடி மீதும் நல்லடியார் மேலும் நீதி வெண்பா மேலும் பற்றுள்ள தாய் தந்தைமார்கள் பிறந்து அடுத்த தலைமுறையை காப்பாற்ற வேண்டும். இல்லையெனில் அவ்வளவுதான், தமிழ் இருக்காது. என்ன தமிழ் வாழ்கன்னு போர்டு எழுதி வச்சானுங்க, ஒரு போர்டுக்கு கமிஷன் போட்டீங்களா பல கோடி ரூபாய், அதுக்காக எழுதி வச்சானுங்க. என்ன தமிழ் மொழியை அழிச்சாங்க. தமிழுக்கு எதுக்கு மொழின்னார் ஈவேரா. அவருடைய வாரிசான கலைஞர் கருணாநிதி என்ன பண்ணோம், தமிழகம் முழுக்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல தந்து தமிழ் அரசு பள்ளிகளும் இப்போ இந்த வருஷம் ஒரு கொடுமை, 180 எலிமெண்டரி ஸ்கூல் தமிழ்நாட்டில் மூடிட்டாங்க. ஆஸ்பர் செய்தித்தாளில் விவரம் 180 ஊர்ல இருக்கிற ஏழைப்பாளை குழந்தைகள் இன்னும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு 1ஆம் படிக்கிறதுக்கு ஃப்ரீ ஸ்கூல் கிடையாது. இதை கூட உணராத முட்டாள் சமுதாயமாக இன்றைய சமுதாயம் இருக்கிறது. ஆக இந்த சமுதாயம் திருந்தி தமிழும் அறவழி வாழும் வளர நல்ல குழந்தைகளை ஈண்டெடுக்கக்கூடிய தமிழ் மொழி வாழும், திருமுறைகள் வாழும், ஆலயங்கள் வாழும் மெய்யன்புடைய தொண்டர்கள் தோன்ற எல்லாம் வல்ல மீனாய் சொக்கநாத பெருமான் அருள் புரிய வேண்டும் என்று அவர் திருவடிகளை வேண்டி, ஏனெனில் இன்னைக்கு இதுதான் மெசேஜ். நம்ம இந்த 50 ஆண்டு இப்போ இன்னைக்கு 50-60 வயசுக்குள்ள இருக்கிற பெற்றோர்கள் எவ்வளவு தமிழுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க சிந்திக்க இந்த நாள் சிறந்த நாளாக இருக்கும் என்பதால் இந்த பதிவு. எல்லாம் சிவன் செயல். இங்கு யாருக்கு மேல் நாம் காழ்ப்பு கிடையாது. என் தாய் தமிழை தமிழ்னு பேசுற எவன் வீட்டு பிள்ளைக்கும் தமிழ் தெரியறதில்லை. என்ன 200 ரூபா 300 ரூபாய் என் கட்சி தலைவனுக்காக ஓட்டு போடுற முட்டாள்கள் பெருகி போனார்கள். தமிழ்னு பேசி இந்த 50 ஆண்டுகளில் தமிழ் மொழி படிக்க தெரியாத குழந்தைகளை உருவாக்கி விட்டு சென்று விட்டார்கள். இந்த அவலநிலை மாற இறைவன்